மக்களின் துயரம் என்ன, வழி என்பது இதயத்தில் இருந்து மொழியாக வரவில்லை, மனதில் இருந்து வழியாக மொழியாக வரவில்லை, பார்த்து படிப்பவனிடத்திலே. அப்படி என்றால் நீ என் மக்களுக்கு பக்கத்திலே இல்லை, என் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக இல்லை, அவன் வழியை உணராத நீ எப்படி தலைவனாக இருப்பாய்? ஒன்றுதான் கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இங்கே என்ன கொடுமை நிகழ்ந்தது? எங்கே ஜெருசலேமில் பெத்லகேமில் பிறந்த இறைமகன் இயேசுவுக்கு என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள், ஆயர் பெருமக்கள், இளங்குருமார்கள், பரலோகத்தில் இருக்க எங்க பிதாவே என்பது கூட பிறமொழி என்று, விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கிவிட்டார்கள். தான் பிதாசுதன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேச தொடங்கிவிட்டார்கள். ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரிகிறது, என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள். தமிழை ஒழிக்க வேண்டும், தமிழ் உணர்வில் இருந்து, இன உணர்வில் இருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழன் அல்லாதவன் வாழவும் ஆளவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்புக்காக ஆயர் பெருமக்கள் பேசுகிற ஆறு பெருமகன் கேள்வி எழுப்பினார். இல்லை, இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மகனுக்கும், இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழர் தேசிய அரசியல். அது இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அவன் பார்சி என்றோ பௌத்தன் என்றோ பார்க்காது. மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும், உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த அரசியல். உங்கள் மகன் இங்கு நின்றால் கிறிஸ்தவருக்கு பாதுகாப்பு, இந்துக்கு பாதுகாப்பு, இஸ்லாமிய எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மரத்திற்கும் மலைக்கும் கடலுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதனை பாதுகாக்காமல் வெறுப்பான். இப்படி பேசுவது எப்படிப்பட்டது? ஒரு தேசிய இன அவமதிப்பது. இந்த மண்ணுலகிலே எங்கும் தேடுங்கள், தமிழர்களைப் போல மாண்புமிக்க உயிர்மேனேயம் கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா? எடுத்துக்காட்டுங்கள் பார்ப்போம். அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னரும் இறை சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னொருவன் மொழி, இனம், இலக்கியம், வரலாறு, நிலம், வளம், காடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை, நிறை, தடை, உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று 260 வழக்குகளை தாங்கிக் கொண்டு மகன் எண்ணற்ற ஏச்சு, பேச்சு, அவமானம், பசி, பட்டினி, உறக்கம் எல்லாவற்றையும் துளைத்துக் கொண்டு இங்கே நிற்கிறேன் என்றால் காரணம் எனக்கு முன்னவன். என்னை ஒரு தாய் கேட்கிறாள், என் உடன் பிறந்தார்களே, மேடையில் பேசி வேர்க்க விறுவிறுக்க இறங்கி போகும்போது மகனே என்று என் கையை பிடித்து அழுகிறாள். என்னம்மா என்று கேட்டேன். இப்படி கத்திரியடா, வேர்க்க இப்படி பாடுபடுறியடா, இந்த மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினாள். அந்த தாயிட்டு இந்த மகன் சொன்னேன், ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை தாயே. உயிரையே கொடுத்து போராடிய என் முன்னவர்களுக்கு முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற உன் மகன் மிகச் சாதாரணம், ஒன்றுமில்லை, நீ தைரியமாக நான் வென்று வருவேன் என்று போனேன். அதனால நீங்க இந்த அரசியல் இருந்து எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோம்? எந்த வழியில் எப்படி செய்வாய்? எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். தமிழை எப்படி மீட்சியுற வைப்பாய்? தமிழ் படித்தால் தான் தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். கடை தெருக்களில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் இல்லையா? இல்லை. தமிழில் விளம்பர பலகை இல்லாத கடைகளுக்கு 2 மடங்கு வரி. தானா மாத்திருவான், அடுத்த நாளே மாறிடும் தமிழ் வரி. என்னங்க செய்ய முடியாதா? செய்ய மாட்டான். தமிழ் சிதைந்து அழிவதை முதலமைச்சர் சொல்லுகிறார். ரெயின்போவை அப்படியே ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் என்று, வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், என் மொழி சாவதில் அவருக்கு கவலை இல்லை. அவர்கள் திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும், மாடல் ஆங்கிலம். ஏன் ஒரு தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்று சொல்ல நாக்கு வரல? வராது. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்கள் தமிழ் உங்களை பாதுகாக்கும். தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஏன் இந்த தாழ்த்தப்பட்டவங்க சொல்லும் போது கோபம் ஏன் வருது?
அவன் என் உடன் பிறந்தான் தாழ்த்தப்பட்டவன் என்றால் ஒரு ஆள், ஒரு மகன் தாழ்த்தப்படவில்லை. என் தமிழ் தாழ்த்தப்படுகிறது, என் இனம் தாழ்த்தப்படுகிறது. அதனால்தான் தேவேந்திரர் சமூக மக்களை, என் உயிர் சொந்தங்களை பட்டியலில் இருந்து வெளியே எடு என்று நான் உறக்க கத்த காரணம் அதுதான். என்னவனை நீ எப்படி தாழ்ந்தவன் என்று சொல்லுவாய்? என் இனம் சார்ந்த மகன் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே நான் தாழ்த்தப்படுகிறேன். என் இனம் தாழ்ந்து, என் தமிழ் தாழ்கிறது. அது எப்படி ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் பொறுப்பான்? எப்படி பொறுப்பான்? நீ உள்ளே வா, நீ வெளியே நில் என்றால் கதவை உடைத்து விட்டு வாடா வெளியே என்று அழைத்து போகிற திமிரும் துணிவும் எங்களுக்கு உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சபையில் கூடி நாம் பேசுவது வெறும் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு. அதற்கு வழிகாட்டக்கூடிய பெருமக்களாக எங்கள் ஆயர் பெருமக்கள் இருக்க வேண்டும். அசரத்து பெருமக்கள் ஓதுவார்கள், அந்த இமாம்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் புரட்சியால் பூத்த சமயங்கள் உலகத்திலே இஸ்லாமும் கிறிஸ்தவமும். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று இறைமகன் சொன்னது உண்மையானால் அந்த அநீதியை எதிர்த்துத்தான் நாம் இந்த புரட்சி தீயை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார். நீங்கள் பெறவில்லை பெற்றீர் என்று சொன்னால் பெறுகிற அவனுக்கு துணை நிற்கிறீர்கள். அப்ப அதே சாபம் உங்களுக்கும் வரும். அதனால் விலகி நில்லுங்கள் என்று சொல்கிறோம். இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் இன்னும் இந்த திராவிட இந்திய தீய அரசியல் சக்திகளை ஆதரித்தால், அதுபோல காங்கிரஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு என்று எவன் சொன்னவன்? யார் சொன்னது? எதிர்த்து போரிடுகிற நீட்டை கொண்டு வந்து நீட்டியவன் அவன் தான். சகிக்க முடியாத வரிச்சுமை ஜிஎஸ்டி சுமத்தவன் அவன் தான். இந்த என்ஐசி கொண்டு வந்தது அவன் தான். கண்ணு முன்னாடி நம் இனத்தை கொன்று குவித்தவன் அவன் தான். அது சாவல்ல, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற பெருங்கனவின் சாவு. அதை என் அன்பு தம்பிதங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மீது என்ன? காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தை படிக்கும் போது ஊர் ஊராக தெரு தெருவாக வரைந்த நான் இன்றைக்கு அந்த கை சின்னத்தை ஒழிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த கைதான் என் இனத்தை கொள்ள பல ஆயிரம் 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனாக எண்ணி கொடுத்த கை. அந்த கைதான் 3 கிலோமீட்டருக்கு அங்கே நிர்வாகம் நிக்க விட்டு அப்பாவுக்கு முன்பு மகளை, அப்பாவுக்கு முன்பு மகனை, தந்தைக்கு முன்பு மகளை, கணவனுக்கு முன்பு மகளை எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி நிர்வாணமாக நடந்து வர வச்சு சோதனை என்கிற சோதனை சாவடியிலே சிங்கள ராணுவ வீரன் என்னரும் தங்கைகளை மார்பை திரி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்த மகன் உறங்குவானா? அந்த திரிகை கைக்கு கை கொடுத்து நின்றவன் இந்த காங்கிரசுக்காரன் கை. அதை ஒடிக்காமல், மறைக்காமல், ஒழிக்காமல் நீ தூங்கினால் நீ மான தமிழச்சி மாறல பால் குடித்தவனா என்பதை உலகத்தில் எந்த இனத்தையாவது கொன்று குவித்து விட்டு அந்த சொந்த இனத்திடம் வாக்கை பெற்று இந்த கட்சிகள் அரசியல் வலிமை பெற்றுவிட முடியுமா என்பதை எண்ணிப்பார். மான மலையாளி, கன்னடன், தெலுங்கன் இந்த மாதிரி செய்திருப்பானா? நாம் தான் அதை அங்கீகரிப்போம், நாம் தான் அதை செய்வோம். இன்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழன் செத்து போனான். லட்சக்கணக்கா சாகும் போது கிளர்ச்சி என்ன? அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழில்தான் கன்னடம் வந்தது, கன்னடம் வரலாற்று உண்மையை சொன்னார். தாங்க முடியவில்லை, கொதிருக்கிறார். ஆனால் கமல் சொன்னதில் என்ன பிரச்சனை என்று பேசியது ஒருத்தன் சொல்லு. நானும் என் அப்பன் மணியரசன் இந்த நிலத்தில் எவரும் அண்ணன் கமலஹாசனுக்கு துணையாக இல்லை. அப்படின்னா எங்க தமிழன் செத்து போனான். கால கொடுமை. இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர் என்ன? ராஜராஜ சோழன் பெருவீதி, ராஜராஜன் பெருவீதி. மாற்றினார் ஐயா கருணாநிதி ராஜீவ்காந்தி சாலை என்று. இவர் மாற்றினார் ஐயா கருணாநிதி சாலை என்று. இவன் மாற்றுவான் பேரரசன் பெருவீதி என்று. இதாண்டா தமிழ் தேசியம். என் அடையாளத்தை நீ பறித்தால் அதை திருப்பி அடித்து பறித்து அதே அடையாளத்தை நிறுவி. அதனால தைரியமா இருங்க. அது வந்துருமா போயிருமான்னு ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்னா விட்டுருமா? வாக்கு இந்த ஒரு தடவை அந்த வாக்கை தூக்குங்க, அநீதிக்கு எதிராக தூக்குங்க, இந்த மகனுக்காக போடுங்க. ஒரே ஒரு தடவை திரும்ப திரும்ப சொல்றேன், இறைமகன் இயேசு உலக மானுடர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறேன். 2 ஒண்ணுதான்.
ரெண்டுமே பாரம் தான், எங்களுக்கானதல்ல, என் மக்களுக்கு. அது பாவத்தை போக்க, இது பசியை போக்க. சிலுவையை நெஞ்சிலே சுமக்கிற எண்ணரும் சொந்தங்களே, உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள். ஏலி ஏலி லாமா ஜபக்தானி என்று ஏன் தந்தையே என்று கைவிட்டீர்கள் என்ன என்று இறைமகன் இயேசு தன் தந்தையிடம் கேட்டது போல, உங்கள் மகனை உங்களிடத்தில் ஏன் என் சொந்தங்களே என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். 26 என்னோடு நில்லுங்கள், இந்த மண்ணோடு நில்லுங்கள், உலகம் நம்மோடு நிற்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது இறைமகன் இயேசு மீது ஆணை. வணக்கம்ண்ணா. மக்கள் அரசியல் தெளிவோடு இருக்காங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மக்கள் இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கறத தாண்டி அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கு என்பது உண்மை. உணர்ந்தவர்களுக்கு உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் கற்பிக்க வேண்டும், அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் கற்பிக்க வேண்டும். மக்களை அவர்கள் சரியில்லை, அவர்கள் மோசம் என்று பழி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இங்கே அரங்கிலே கூடியிருக்கிறவர்கள் யார்? நாம் எந்த கூட்டத்திலிருந்து வந்தோம்? அரசியல் தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தான் வந்தோம். அதுதான் வந்தோம். இத்தனை கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான். எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயர், எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயர். அப்ப ஒரு மகன் தான். 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பெருமகன் தான். அது மாதிரி அறியாதவர்களுக்கு, அரசியல் தெளிவில்லாதவர்களுக்கு, புரிதல் இல்லாதவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. அரசியல் தெளிவல்லை, அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தான் யார்? யாருக்கும் தெரியாது. ஒரு எளிய மகன். இவன் யார்? எங்க அப்பா யார்? அமைச்சரா? இல்லை சாதிய பின்புலமா, மத பின்புலமா, இல்ல பெரிய பொருளாதார வலிமையா, ஊடக ஆதரவா? எனக்காக எந்த ஊடகமாவது பேசுமா? சீமான் நல்ல அரசியல் பேசாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிதாக சின்னங்களை தருவார்கள். கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம். நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள், காசு இல்லாது, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இருக்காது, சாப்பிட்டுக் கொள்ள எரிபொருள் நிரப்பிக்கொள்ள கூட வசதி இருக்காது, படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக்கொள்ள வசதி இருக்காது. அப்படியே திண்ணைகளிலே தெருக்களில் ஒரு அடுக்கடுக்காக படுத்துக்கொண்டு நாங்கள் ஓடி உழைத்து இன்னைக்கு 36 லட்சம் மக்கள், அதற்கு மேற்பட்டு 36,000 மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால், இத்தனை பணமழை, இவ்வளவு சாதிய உணர்வு, மத உணர்வு, சாராயம், பணம், இதை தாண்டி இனம் மானம் என்று இந்த பிள்ளைகளை தேடி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியல் தெளிவு பெறாதவர்களா என்பதை என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்று சொல்லாதீர்கள். மக்கள் மகத்தானவர்கள். மக்களை நம்பாது ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தானவன். அவனை ஒழிக்கணும். அதுதான் நம்ம வேலை. அண்ணனுக்கு வணக்கம். தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கிற அண்ணன் சீமானே எங்களுக்கு தெரியும். நீங்க திராவிட தீகா மேடைகள்ல பேசுறாங்கல்ல, கடவுள் மறுப்பு பேசுறாங்கல்ல, அங்க உங்களுக்கு அப்படிதான் கற்பிக்கிறாங்களா? ஏன்னா பல பேச்சுக்கள் நாங்க முன்னாடி கேட்டுருவோம். இந்த தமிழ் தேசிய பயணிக்கிற சீமானா எங்களுக்கு தெரியும். அந்த களத்துல அவங்க அப்படிதான் சொல்லி தராங்களா? நீங்க அங்க பயணிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துங்க. 2வது கேள்வி, இவ்வளோ உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்த இனம்னு சொல்றீங்களே, அது இந்த மாதிரி வந்து ஒரு 40 பறிகொடுக்கிற அளவுக்கு போன காரணமான ஊடகங்களை நீங்க ஏன் வந்து விமர்சிக்கிறீங்க? இல்ல நான் ஊடகத்தை விமர்சிக்கிறது நம்ம வேலை இல்லை, விமர்சிக்கிறது அவங்க வேலை. பெரியார போட்டு பழகிற மாதிரி ஏன் ஊடகங்களை போட்டு பழக மாட்டேங்க? அது இல்ல, ஊடகம் வந்து ஒரு நிலைத்த நிலைப்பாட்டில் இருக்காது தம்பி, புரிஞ்சுக்கணும். ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒவ்வொரு வேலையை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் கேள்வி, அங்க அதுதான் கற்பிக்கிறார். அவங்க கற்பிப்பது பிராமண எதிர்ப்பு, இந்த சாதி மறுப்பு, ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, இதுதான். அதாவது சொல்லுவாங்க, அதுலதான் அது எல்லாத்தையுமே வந்ததுன்ட்டு. இந்த கடவுள் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு கடவுள் கிடையாது, இறைதான். இறைதான். இயேசு கூட நீங்க நம்மோடு வாழ்ந்த ஒரு இறை மகன். அவர் வந்து ஒரு மானுடன் இன்னொரு சக மானுட சமூகம் பாதிக்கப்படும் போது ஒரு கிளர்ச்சி செய்த ஒரு புரட்சியாளர். நாம் தேவகுமாரன் அப்படிதான் நம்ம போற்றோம். நபிகளும் அப்படித்தான் அநீதியை எதிர்த்து போர் செய்கிறார். அப்படித்தான் தலைவரும் அப்படித்தான், முருகனும் அப்படி. நமக்கு கற்பிக்கப்பட்ட முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான். தமிழர்களுக்கு இறைதான் உண்டு, தெய்வம் தான் உண்டு. தெய்வம்ங்கிறது எப்படி வருது? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுது. அப்படித்தான். நீங்க அன்னை தெரேசாவை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒரு மகள்,
அந்த மகளை இன்னைக்கு ஒரு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வழிபடுற அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லாரும் வீட்டு நாட்காட்டியிலையும் பூஜை அறையிலையும் செவ வழிபாட்டு அறையிலும் இருக்குதுன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். என்னன்னா ஒரு மனிதனை நல்லவன், ரொம்ப நல்லவர், ஆக சிறந்தவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், அதுக்கு மேல வார்த்தை இல்லை, தெய்வம் என்று போட்டிடும், உயர்வுல கொண்டு வச்சிடும். அதை தான் தமிழர் முன்னோர்கள் கற்பிக்கிறாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லுது. நல்ல அரசாட்சி செய்கிற அரசனை இறைவன் என்றுதான் போற்றுகிறது. அதனால நீங்க அவங்க அப்படி கற்பிச்சாங்க. ஒரு காலம் வரும்போது நமக்கு உணரும் போது இது வல்ல நம்ம பாதை என்று. நீ பெரியார்ட்ட இருக்கும்போது அப்படி பேசுறீங்க. ஆம், அது நான் நடந்து வந்த பாதை, அது நான் வழி நடந்த பாதை. இப்போது 2010 2008 இருந்து இப்ப போறது நான் வழி நடத்தும் பாதை. அதனால அதுல போய் நான் வேலிமுள்ள சாத்தி அதை குறுக்க மறிக்க விரும்பல. வரலாற்று அப்ப இருக்கு. இன்னும் உன் வீட்டுல ஏன் பெரியார் படம் இருக்குன்னு கேக்குறாங்க. நான் அப்ப அப்படி இருந்தேன். நம் புரட்சி பாவலர்கிட்ட நிறைய சமஸ்கிருத சொற்களை சேர்த்து எழுதிடுறாரு. அதை மாத்திரலாமான்னு இல்ல இல்ல, நான் வந்த பாதை அப்படித்தான் வை, பிறகு நான் தூய தமிழுக்கு. இங்க பாருங்க, வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய நமது முன்னவன் புரட்சி பாவலன், நறுக்குவம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழ் என்று முரசரவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்னு வந்துறான். அவன் கடைசிக்கு வந்தான், பேரன் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். விளங்குதா? அதுதான் அதுல. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, ஊடகத்தை ஏன எதிர்க்கிறது இல்லைன்னு கேள்வி கேட்டேன். நீங்க திருப்பி அதுதான் செய்தி அவ்வளவுதான் செய்யணும் திருப்பி காட்டுறீங்க. அதை ஒரு பெருமையா போதையா மாத்துறீங்க. அதனாலன்ட்டு அதுல அவங்க செய்யறது ஊடகத்தில் பணி செய்கிற நம்ம உடன் பிறந்தார்களின் பொறுப்பு அல்ல. முதலாளிகள், தனி முதலாளிகளினுடைய கையிலே ஊடகம் இருக்கு. தனி முதலாளிகளுக்கு லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. நற்செய்திகளை கொண்டு போகணும் இல்லை, அதுல லாப நோக்கம்தான் இருக்கும். அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போகணும் என்று நினைப்பார்கள். புதிய தலைமுறை ஒரு செய்தியை போட்ட உடனே அரசு தடத்திலிருந்தே தூக்கி விட்டதை நீங்க பார்க்கிறீங்க. அந்த நிலைமைக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். புரியுதா? இப்ப நம்மள மாதிரி போடா அப்படின்னு நம்ம போக முடியாது. நம்மகிட்ட இலக்கம் ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட இலக்கம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி விஜய் பேசவே மாட்டாரு, அவரை பத்தி 24 மணி பேசுவாங்க. நான் எல்லாத்தையும் பேசுவேன், என்னை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க கடைபிடிக்கக்கூடிய நேர்மை. நான் என்னை விண்ணூர்தி நிலையத்தில் எடுப்பாங்க 1000, அப்புறம் இறங்கும் போது எடுப்பாங்க, விடுதி வாசல் எடுப்பாங்க, தூங்கும் முன்னாடி எடுப்பாங்க, எந்திரிக்கும் போது எடுப்பாங்க. ஆனால் நான் சலிக்காம நேர்காணல் கொடுப்பேன். அவர் அதை எதிர்கொள்ளவே மாட்டார். அவரை ஆஹா பாருங்கள், ஓஹோ பாருங்கள், அது அவர்கள் கடைபிடிக்கிற தர்மம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்றை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்காக இந்த ஊடகம் ஆதரிக்கும், எனக்காக இவர்கள் பேசுவார்கள் என்று நம்பி வந்தவன் அல்ல நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் ஒற்றை மகனாக இந்த மண்ணில் நின்று நான் போராடுவேன். நான் என்னை நான் நம்பிதான் நிற்கிறேன். என் கால்களை என் கனவு வழி நடத்துது. நான் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கியவன் அல்ல. உங்க கால்களை நம்பி நான் பயணத்தை தொடங்கினா, நான் திருப்பத்தூர் போகணும் போது நீ திருவாரூர் போய் நின்றுவிய. என்னப்பா நான் திருப்பத்தூர் போகணுங்க, இல்லங்க நான் திருவாரூர், என்னப்பா அப்படின்னா ஏன் உங்க கால்கள். அதனால எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டா, ஐயா ஸ்டாலின் வீட்டுல நிக்கும் போது எஜமா கோச்சுக்குருவாருன்ட்டு அவர் என்ன பேசுவாரோ அதை பேச வேண்டியிருக்கு. இவ்வளவு நான் பேசுறேன்ல, இது மாதிரி இந்திய நாட்டில் ஒரு தலைவனை பேச சொல்லுப்பா. ஏன்னா இந்த நிலத்திலேயே நெஞ்சு இதயம் முழுமைக்கும் வலியும் மண்டை முழுக்க கனவும் வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். அது எவனுக்கு ஒண்ணும் கிடையாது. என் கல்வி எப்படி கொடுக்கணும், என் மருத்துவத்தை என் மக்களுக்கு இப்படி கொடுக்கணும், என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கணும், விவசாயத்தை எப்படி மீட்டு உருவாக்கம் செய்யணுங்கிற கனவு எவனுக்கும் கிடையாது. அதனால ஊடகத்தை குறை சொல்லி பயன் இல்லை. இன்னைக்கு பேசுவார்கள், ஒருவேளை 26க்கு அப்புறம் நமக்கு அதிக வாக்கை வாங்கி பெற்று உயர்ந்துட்டோம், சீமான் வந்துருவார்னா நீங்க வேணா என்னை போடாதீங்கனாலும் போடுவாங்க, நீங்க பேசாதே எங்களை பத்தினாலும் பேசுவாங்க. அதனாலே அவர்களை சொல்லாதீர்கள். அவர்கள் வேலையை செய்கிறார்கள், நம் வேலையை செய்கிறோம். பன்னாட்டு தமிழ் கிறிஸ்தவ பேராயத்திற்கு ஒரு மின்னஞ்சல்ல வந்த ஒரு இது, தமிழ்குமரன் பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல், தமிழ் வளர்த்த சீகன் பால்கு, ஜியு போப், ராபர்ட் டி நொபிலி, ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர், எல்லிஸ் போன்ற மேலைத்தேய மிஷனரிகளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் பதாகைகள், சுவரொட்டிகள் வெளியிட்டு வீர வணக்க நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்காததற்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு காரணம் இல்ல, நீங்க சொல்லிட்டே செஞ்சிருவோம், அதுல ஒண்ணும் இல்ல, உறுதியா செய்வோம்.
எல்லிஸ் இல்லை என்றால் நமக்கு நம்ம திருக்குறள் வந்திருக்காது. அவரை போல அங்கு சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழிதான் சிறந்தது, அந்த இலக்கியங்கள் தான் மேன்மையானது என்று போற்றிக் கொண்டிருந்த போது, அதற்கு மூத்த ஒரு மொழி இருக்கு தமிழ் என்று நம்முடைய மொழியின் பெருமையை, இலக்கிய பெருமையை கொண்டு போனது எல்லிஸ் அவர்கள் தான். அதனால்தான் எல்லிஸ் தெரு என்று இருக்கிறது. ஜோசபெஸ்கி என்கிற வீரமா முனிவர், உங்களுக்கு தெரியும் தேம்பாவணி, அதில் இருக்கிற கோலியாத்து தாவீது, அதை பலமுறை நம் தலைவர் எடுத்து நான்லாம் அதை படித்து பெருமைப்பட பேசியவன். இதுவரை நம்ம செய்யாது விட்டது தவறுதான். இனிவரும் காலங்களில் ஒரு தேதியை குறித்து ஜி.யு. போப், நம்முடைய எல்லிஸ் அவர்கள், நம்முடைய வீரமா முனிவர் போன்றவர்களுக்கு தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட அந்த பெருந்தகை எழுத்து சீர்திருத்தை ஏக்கு பக்கத்திலே துணைக்கால் போட்ட இடத்திலே இழுத்து விட்டு ஏற்கால் போல சீர்திருத்தம் செய்த அந்த செம்மலுக்கு உறுதியாக நம்ம வணக்கத்தை செலுத்துவோம். ஒண்ணும் இல்லை, அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நினைவிடம் கட்டி இந்த பெருமக்களை எல்லாம் ஒரே இடத்தில் வைத்து ஆண்டுதோறும் பண்ணுவோம். ஆமா, இந்த ஆண்டே செய்வோம். நம்ம ஆயர் பெருமகனார் தலைமையிலே செய்வோம். ஆமா, அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்த்துக்களையும் நான் படிக்கும்போது எனக்கு உள்ளம் சிலிர்க்கிறது, உற்சாகம் பிறக்கிறது. இறைமகன் இயேசுவே என் தலைக்கு மேலே நின்று ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். அண்ணனுக்கு அடுத்த ஒரு கேள்வி. எப்பொழுதுமே அரசியல் களத்துக்குள் முதலாவது வேட்பாளர்களை அறிவிப்பது நீங்கள் தான். இந்த 234 தொகுதியில நிறைய கிறிஸ்தவர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும், அரசியல் உங்களோடு கூட பயணிக்க வேண்டும் என்ற தமிழ் இன உணர்வோடு அதிகமாக இருக்கிறாங்க. இந்த 234 தொகுதியில தமிழ் இன உணர்வுள்ள கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சட்டசபை தேர்தல் நிற்பதற்கு வாய்ப்பு தருவீர்களா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா? அப்படி இருந்தது என்று சொன்னால் அது எங்களுக்கும், அது நாங்கள் மற்ற சொல்வதற்கும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இது இந்த கேள்வியை என்னைய மட்டும் அசிங்கப்படுத்துறதா தெரியல, உங்களையும் நீங்க அசிங்கப்படுத்துறது. அதை எப்படி செய்யாம இருப்பேன்? பெரும் எண்ணிக்கையில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதுல நிறைய பெண்கள், ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு கிறிஸ்தவத்தில் எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் பிள்ளைகளையும் கிறிஸ்தவர் முதலியார்லையும் கிறிஸ்தவர் உடையார்லையும் கிறிஸ்தவர் நாடார்லையும் கிறிஸ்தவர், உங்களுக்கு தெரியும், ஆதி தமிழர்லையும் கிறிஸ்தவர், தேவேந்திரலையும் கிறிஸ்தவர், எல்லா கிறிஸ்தவருக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த வாட்டி கொடுக்குறோம். அதுல ஓட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கேள்வியை இனிமே என்ற கேட்காதீங்க. நீங்க உனக்கு நீ 3 வேளை பறிச்சா சாப்பிடுவேன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. நீங்க நிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு வேற கேள்வி. உறுதியா கொடுக்குறோம். வணக்கம். கிட்ட வாங்க, ஒளி வாங்கி இப்படி அருகில் வச்சு பேசுங்க, அப்பதான் திரும்ப அப்படி திரும்ப கேளு. அண்ணா வணக்கம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமா நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கான அரசியல் நீங்க பண்றீங்க, ஓட்டுக்கான அரசியல் அவங்க பண்றாங்க. இதுல நீங்க 10 ஆண்டு காலமா கத்தி சில மேடைகள்ல மயக்கம் போட்டு கூட விழுந்திருக்கீங்க. ஆனால் இந்த அரசியலை இந்த மக்களுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல. ஏன்னா எல்லா ஆடு மாடு புல்லு மரத்துக்கு எல்லாத்துக்குமே பேசுறீங்க, ஆனா அவங்க ஓட்டை குறி வச்சு பேசுறாங்க. நம்ம கடந்து போகும்போது கடைசி நேரத்துல வெங்காயத்தோல் உரிச்சு கொட்டுற மாதிரி பணமழையா கொட்டி விழுந்துடுறாங்க மக்கள். இன்னும் அதுல இருந்து எப்படி இவங்களை மீட்டு கொண்டு வரது? அதே போல சாதி தெருவுக்கு எல்லாமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முன்ன முதல்வர் சொன்னாரு. ஆனா கடைசியில பார்த்தா ஜீனி நாயுடு பாலன் பேர் வச்சுட்டு வர்றாரு. இது எப்படி எந்த விதத்துல கொண்டு போறது அரசியலை? ஒன்றும் புரியல எங்களுக்கு. ஒரு பெரிய வேலை இல்லை அது. அவர்கள் நிறைய இதை மாற்றினார்கள், நாம் வரும்போது நிறைய இதை மாற்றுவோம். அவ்வளவுதானே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி போராடினவனுக்கு ஒரு தெருவில் கூட பேர் இல்லைங்கிறத சங்கரலிங்கனாருக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால நிறைய வேலையை செய்யிருக்குது. ஒரே வார்த்தையில் கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் சொந்தங்களேன்னு. அதனால ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, இதை செய்வீங்களா அதை செய்வீங்களா அப்படின்னு. 10 ஆண்டு 15 ஆண்டுகளா கத்துறீங்க, ஒன்றும் கேட்கலன்னு சொல்லக்கூடாது.